நீ ஸ்பேஸும் இல்ல டைமும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல பிரெயின்லெஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுவாங்க. ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. இறைவன் முன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸா கூட இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்து தனிப்பட்ட முறையில் ஐசோலேஷன் பண்றதுக்குன்னு எதுவுமே இல்ல. பட் இறைவன் இரண்டை பொறுத்த வரைக்கும் சோல்னு ஒன்று கொடுத்தாச்சு. அப்படி இருக்கையில இந்த சோல் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு, ஒரு லொகேஷன்ல தான் இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பறந்து விரிஞ்சு காணப்படுது. அது பல இடமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு இடம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து சோலா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ இடமும் நேரமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இடம் நம்ம இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சைவத்தை பொறுத்த வரைக்கும், பட்டைய போறவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஆன்மான் ஒன்று இருக்குன்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஸ்பேஸ் நம்ம இல்ல அப்படிங்கிற கணக்குள்ள தான் வந்து அது நிற்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வந்து உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர நான் தான் ஸ்பேஸ்னே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, அந்த டைம் லைன்ல வாழ்ந்தவர், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல வாழ்ந்தவர். அது அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவமா நமக்கு கொடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தா இந்த சோல்ஃபுல்லான மேட்டர் கிடையாது. அது வந்து உடம்பு ரீதியான ஒரு கணக்கெடுப்பாக தான் இருக்கு. உடம்பு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கெடு கொடுக்கும்போது காலகட்டத்தை வச்சு ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் காலம் வந்து நம்ம இல்லை. சொல்ல போனால் பேரறிவாளர்னு சொல்ல போகிற இந்த அருட்பெருஞ்சோதி வந்து என்று உள்ளதோ அன்றிலிருந்தே நாமும் உள்ளோம், அதாவது சிற்றறிவாளர்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வாழ்ற டைம் லைன் 1900 தொடர்ந்து 2000 சம்திங்ல செத்துட்டேன் அப்படிங்கும் போது நான் வந்து இல்லை ஆயிருமான்னு கேட்டால் இல்லை. நம்ம டைம் லைனையும் கடந்து இருக்கிற ஒரு அதர் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கணக்கில் பார்க்கும்போது நான் காலத்தையும் கடந்து இருக்கிற ஒருத்தன், அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன், நான் செத்ததுக்கு அப்புறம் நான் இருக்க தான் போறேன். ஆனால் முதல் இறைவனை பொறுத்த வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன், நான் இப்போதைக்கு இருக்கேன், நான் என்னன்னு கேட்டால் ஒரு மாயின்னு சொல்லி ஒரு கணக்கு முடிச்சிட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் நான் இல்லாம போயிடுவேன், அவ்வளவுதான். இல்லாம போறதுதான் ஒரு கான்செப்ட்னு சொல்லி கணக்கு முடிக்கிறாங்க. பட் இந்த பட்டையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கேன், பிறந்ததுக்கு அப்புறமும் இருக்கேன், செத்ததுக்கு அப்புறமும் இருப்பேன். ஸோ அப்போ டைம் நானா அப்படின்னு கேட்டா டைம் இல்லை. தான் ஒரு ஸ்பேஸ் இல்ல டைம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி விட்டுட்டு